சென்னை கொட்டிப்பாக்கத்தில் ஓய்வு பெற்ற மென்பொருள் நிறுவன அதிகாரி மகேஷ்குமார் வீட்டில் 60 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் வேலை செய்து வந்த நேபாளத்தை சேர்ந்த தம்பதி கைவரிசை காட்டியுள்ளதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2 பேருக்கும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். குலதெய்வ கோவிலுக்கு சென்று திரும்பிய போது வீட்டின் கதவை உடைத்து கொள்ளையடித்து சென்றுள்ளதாக வீட்டின் உரிமையாளர் காவல்துறையிற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். சக்திவேல், வணக்கம். இந்த திருட்டு குறித்தான உங்க கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக வணக்கம். சென்னை நீலாங்கரை காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட கொட்டிவாக்கத்தில் உள்ள ஓய்வு பெற்ற மென்பொறியாளர் நிறுவன அதிகாரியின் வீட்டில் 60 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மென்பொறியாளர் காவிரிப்பாக்கத்தில் உள்ள குலதெய்வ கோயிலுக்கு சென்று விட்டு நேற்று இரவு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டினுள் பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 60 சவரம் நகை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. உடனடியாக மென்பொறியாளர் அவர் நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு புகார் அளித்ததின் பேரில் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் நேபாளத்தை சேர்ந்த ராஜேஷ் மற்றும் அவரது மனைவியான பிரணீதா ஆகிய இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.